ஃப்ரெண்ட்ஸ், இது ஆயுதம் இல்லைங்களா? ஸோ ஆயுத பூஜை நாளன்னைக்கு இந்த ஆயுதத்தை காட்டுறேன். என்னென்னா இது செருப்பு, ஷூஸு, தைக்கிற ஆயுதம். அம்மா, இந்த ஆயுதம்லாம் அப்பா இருக்கும்போது வாங்கினீங்களோ? அவர் வச்சிருந்ததோ? சரி, இப்போ நான் ஒரு அம்மா காட்டுறேன். அந்த அம்மாவோட வீட்டுக்காரர் 8 வருஷத்துக்கு முன்னாடி இறந்துட்டாங்க. ஸோ அவங்க கிட்டத்தட்ட வந்து 60 வருஷமாக அந்த வேலை பார்த்து அதுக்கப்புறமா இறந்துட்டாங்க. அம்மா வந்து 18 வயசில் அவங்க வீட்டுக்காரர் கல்யாணம் பண்ணி வந்தாங்க. அப்போது அந்த ஆயுதங்கள்லாம் யூஸ் பண்ணி தான் அந்த வேலை செய்திருந்தார், அதாவது செருப்பு தைக்கிற வேலை. அம்மாவுக்கு இப்போ 75 வயசு. ஒரே பையன். 75 வயசில் இந்த ஆயுதத்தை பயன்படுத்தி அவங்க பிழைக்கிறாங்க. அம்மா நான் காட்டுறேன். அம்மா அந்த ஆயுதத்தை பயன்படுத்தி இப்போ 75 வயசாகுது. காலையில் 6 மணிக்கெல்லாம் அந்த இடத்துக்கு வந்து பிழைக்கிறாங்க. அவங்க வீட்டுக்காரர் வேலை பண்ண இடம் இது. இந்த இடத்துல தான் உட்காந்து வேலை பண்ணுறாங்க. மழை தூர போடும்பொழுது இந்த பக்கம் அப்படி வந்துடுவாங்க. அம்மா, உங்களுக்கு ஆயுத பூஜை வாழ்த்துக்கள். பசங்க சின்ன வயசில் நல்லா படிக்கணும் இல்லையா? அதுங்களுக்கு ஓ சரி சரி. அம்மா, சின்ன பசங்களை நல்லா படிக்க சொல்லுங்கள். ஏன்னா ஆயுதம்ன்றது வந்து நம்ம பேனா ஒரு கையெழுத்து போட்டால் அவ்வளோ வேல்யூ வந்து வரணும். அப்படின்னும்போது நம்ம அந்த அளவுக்கு நம்ம சின்ன வயசில் படிக்கணும். பசங்களை படிக்க சொல்லுங்கம்மா. சொல்லுங்க. சின்ன வயசுல படிக்கணும், நல்லா மதிப்பெண் மார்க் வாங்கணும், நல்லா வேலை செய்யணும், நல்லா ஒழுக்கமாக இருக்கணும், படிச்சுட்டு போகணும், சமாதானமாக இருக்கணும், தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படியணும், அடுத்தவங்களுக்கு கீழ்ப்படியணும். அம்மா பாருங்கள், எவ்வளோ அடக்கமாக வந்து எவ்வளோ சுத்தமாக காலையில் குளிச்சுட்டு இங்கேருந்து வராங்க. அம்மா, எந்த இடத்துலேருந்து வரீங்கம்மா? இந்த இடத்துக்கு நீங்கள் பூங்கா பார்க்லேருந்து இங்கே தாசமக்கான் வந்து வராங்க. சென்னையில் தாசமக்கான்ற இடம் வந்து வராங்க. ஸோ பார்த்துங்க, உங்கள் ஆயுதம் வந்து உங்கள் பேனாவாக இருக்கணும் அப்படின்றது இந்த ஆயுத பூஜை நாளில் உங்களுக்கு வாழ்த்துதல் சொல்லி. ஏன்னா வயசான காலங்களில் கஷ்டம், பண கஷ்டம், மற்ற எல்லா விதமான இதுவும் இருக்கும். இருந்தாலும் அம்மா அதை சமாளிக்க மாதிரி நீங்கள் வந்து நல்ல ஒரு நிலையில் இருக்கணும்னு ஆசை. தேங்க்யூ.